ஸ்டூடெண்ட்ஸ் 12th பிஸ்னஸ் மேக்ஸில் 7th சாப்டர் ப்ராபிலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.3ல் 9th சம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் ஏ ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸ் த டெவலப்பிங் டைம் ஆஃப் பிரிண்ட்ஸ் மே பி லாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெவலப்பிங் ப்ராசஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவனே கொடுத்துருக்கான். என்னென்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா மீன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அவனை மீன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கான். மீன் வேல்யூ கொடுத்துருக்கான் 16.28 அப்படின்னு கொடுத்துருக்கான். எஸ்டி வேல்யூ கொடுத்துருக்கான். செகண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க 0.12 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் டேக் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்கான். டேக் லெஸ் தென் 16.35 செகண்ட் டு டெவலப் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்கான். 16.35ல் ப்ராபபிலிட்டி என்னான்னு கேட்டிருக்கான். ப்ராபபிலிட்டி தட் இட் வில் டேக் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 16.35 செகண்ட்ஸ் டு டெவலப் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த கொஷினில் என்னென்ன நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். பாருங்கள், கிவன் கொடுத்துருக்கிறதுல இப்போ மியூ அப்படின்னு கொடுத்துருக்கான். இது மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ மியூ ஈக்குவல் டு 16.28. ரைட், அடுத்து பாருங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் 0.12ங்களா. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 0.12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி பாருங்கள். தட் பாருங்கள் லெஸ் தென் 16.35 செகண்ட்ஸ் டு டெவலப் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நான் கொடுத்துருக்கிறது பாருங்கள், மியூ கொடுத்துருக்காங்க, சிக்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட் நம்ம இசட் கண்டுபிடிச்சிக்கலாம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஓகேங்களா, ஃபார்முலா. அப்போ நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 16.35. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் நமக்கு எக்ஸு தெரியும். ஓகேங்களா, எக்ஸு வந்து என்னதுங்க 16.35 அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம எக்ஸை என்ன பண்ணுறோம்? இசட்டுக்கு நாம் மாற்றுறோம். லெஸ் தென் 16.35. ஓகேங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இசட்டுக்கு மாற்றினோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் 16.35 மைனஸ் மியூ அப்படிங்கிறது 16.28 டிவைடட் பை சிக்மா 0.12. இதை நம்ம லெஸ் பண்ணுறோங்க. லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். 16.35 16.28. இங்கே 15 8 போய்ட்டுனா 7, இங்கே 0. இப்போ 0.07 டிவைட் பை 0.12. இதை டிவைட் பண்ணினோம் அப்படின்னா 0.5833 அப்படின்னு வருங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? இசட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொடுத்துருக்க எக்ஸில் எக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி இசட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். ரஃப் கிராஃப் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு லைன் போட்டேங்க ஹரிசாண்டலாக. ஒரு பெல் ஷேப்பில் ஒரு டயக்ராம் போடுறேன். பெல் ஷேப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, இது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 0. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. ஓகேங்களா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் 0.5, 0 டு இன்ஃபினிட்டி வரைக்கும் 0.5, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ 1. ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்கான்? லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இசட் பாருங்கள் 0.58ங்களா. அப்போ 0.58 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அப்ராக்சிமேட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. இசட் ஈக்குவல் டு 0.58. அப்போ இங்கே இருக்குது, ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கே இருக்குது அப்படின்னா லெஸ் தென் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ரீஜன் வரும். லெஸ் தென் அப்படிங்கிறதுனால நம்ம இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா,
அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து நம்ம இதுக்கு வேல்யூ நமக்கு தெரியும் 0.5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட இதை என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு இங்கேருந்து நமக்கு இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.5 என்ன மேலே எழுதியிருக்கேன். இதிலேருந்து இந்த வேல்யூ வந்து 0.58 எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்க, ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆட் பண்ணி தான் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகே பாருங்கள், P ஆஃப் x less than 16.35 நம்ம என்ன மாற்றினோம், இசட்க்கு மாற்றிடுங்களா. அப்போ இசட் less than 0.58 நான் என்ன சொல்லியிருந்தேங்க, இதை 0.5ஓட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 0.5 ப்ளஸ்ஸு P ஆஃப் 0 less than z less than 0.58 0லேருந்து 0.58. ஓகேங்களா, அப்போ இது என்ன பாருங்கள் 0.5 ப்ளஸ் இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோடைய வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 0.5ல் 8 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.2190 கிடைக்கும். ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிளில் பார்க்கணும். ஓகேங்களா, இது ரெண்டு ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0.7190 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் போகலாங்களா. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், time taken by a construction company to construct a flyover is a normal variant with mean 400 labor days and standard deviation of 100 labor days. If the company promised to construct the flyover in 450 days or less and agree to pay a penalty of 10,000 for the each labor day spent in excess of 450 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்கிற கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீன் கொடுத்துருக்காங்க 400 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100 லேபர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஒன்று என்ன கொடுத்துருக்கான், constructs the company promise the construct the flyover in 450 days. ஓகேங்களா, இந்த 450 டேஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே ஒவ்வொரு இதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா லேபர் சார்ஜ் பாருங்கள் லெஸ் அண்ட் அக்ரி டு பே ஏ பெனால்ட்டி. அவன் பெனால்ட்டி கட்டுறாங்க ஒவ்வொரு டேஸும். என்ன கொடுத்துருக்கான் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்கான். பெனால்ட்டி ஆஃப் 10,000 ஃபார் ஈச் லேபர் டேஸ். ஒவ்வொரு டேக்கும் ஈச் லேபர் டேஸ்க்கு ஸ்பெண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 450 டேஸ். 450 டேஸ் கூட எக்ஸஸ் ஆனால் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் அவன் ஃபைன் கட்டுறாங்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 10,000 ஃபைன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இந்த கம்பெனி பேசிய பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் பெனால்ட்டி கட்டுறாங்க, பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2,000 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இந்த 450 டேஸோட எக்ஸஸாக ஆனால் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துறோம் 10,000. ஒவ்வொரு டேஸ்க்கும் நம்ம என்னென்னா 10,000 பெனால்ட்டி கட்டுறோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான் 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம 2 lakhsலேருந்து 10 lakhs வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க 20 அப்படின்னு வரும். அப்போ 450 + 20 470 அப்படின்னு ஆயிருங்க. ஓகேங்களா, அப்போ 470. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற டோட்டல் டேஸ் பார்த்திங்கன்னா 470 டேஸ். அப்போ அவன் பெனால்ட்டி கட்டுறாங்க. ஏன் அப்படின்னா 450 டேஸோட அதிகமானுச்சா அக்ரி கொடுத்துருக்கான் 450க்குள்ளே நம்ம முடிப்போம். 450யோட அதிகமாகணும் அப்படின்னா நம்ம பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க, அவனே கண்டிஷன் அவனே கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் சம் பாருங்கள், இந்த கம்பெனி டேக்ஸ் அட்மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்மோஸ்ட் 500 டேஸ் டு கம்ப்ளீட் த ஃப்ளை ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அந்த ரெண்டுக்கும் நமக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள் மீனோட வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் 400. சிக்மா அப்படிங்கிறது 100 கொடுத்துருக்கான். இதெல்லாம் அவன் கொடுத்துருக்கிறது கிவன். ஓகேங்களா, ரைட், அவங்க கொடுத்துருக்கிறதுல மீன் வேல்யூ கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அவனே கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் என்ன கொடுத்துருக்கான், ஃபைன் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு வந்து த கம்பெனி பேசிய பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். பெனால்ட்டி அட்லீஸ்ட் 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 2 lakhs. ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு டேஸ் 450 டேஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆனிச்சு அப்படின்னா 10,000 வந்து
பெனால்ட்டியை நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 10 lakhs 10,000 டிவைட் பண்ண போகிறேன். 2 lakhsலேருந்து 10,000 வந்து டிவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 0 கேன்சல் பண்ணிட்டேங்க. 0 கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு ஆச்சுங்க. ஓகே, அப்போ நமக்கு டோட்டல் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தேங்க, 450க்கு மேலே ஆனால் அப்படின்னா 450 லேபர்ஸ் அந்த தாண்டினா அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் நம்ம பெனால்ட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 450யோட தான் சேர்ந்து 450 தாண்டினா தான் நம்ம என்ன பெனால்ட்டி கட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போ 450 ப்ளஸ்ஸு நம்ம என்ன இங்கே கண்டுபிடிச்சிக்கோம், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 20, இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 470 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸு. ஓகேங்களா, நம்ம இசட்டுக்கு நம்ம மாற்றணும். பாருங்கள், நமக்கு இசட்டோடைய ஃபார்முலா தெரியும், எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 470 மைனஸ் மியூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க 400 பை சிக்மா அப்படிங்கிறது 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 100 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 470லேருந்து 400 போனால் 70 பை 100. நம்ம இதை வந்து டிவைட் பண்ணால் 0.7. ஓகே, பாருங்கள், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கிராஃப் போட போகிறோம். கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டுட்டேங்க, ஒரு பெல் ஷேப்பில் ஒரு டயக்ராம் ஒரு கிராஃப் போட்டேன், பெல் ஷேப்பில் ஒரு கிராஃப் போட்டேன். இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா Z = 0. இப்போ என்ன எடுத்துருக்கான், 0.7 அப்படிங்கிறது 0.7 இங்கே இருக்குது அப்படின்னா Z = 0.7 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஓகேங்களா. என்ன கேட்டிருக்கான், அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, அப்போ அட்லீஸ்ட் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் என்ன வருங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வராது. ஏன்னா 450யோட நம்ம ஃபைன் தானே கட்டுறோம். அப்போ அதிகமாக இருக்குது தானே ஆகுதுங்க. அதிகமாக இருக்கனால தான் நம்ம ஃபைனே கட்ட போகிறோம். அப்போ என்ன பாருங்கள், கேபிட்டல் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470 தான். 450யோட அதிகமாக இருந்தால் நம்ம ஃபைனே கட்ட போகிறோம். அந்த 415 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைன் கட்ட தேவையில்ல. அப்போ அதிகமாக இருக்கிறதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470. ஓகேங்களா, அப்போ 470னா கிரேட்டர் தென் அப்படிங்கிறது இந்த வேல்யூ வருங்களா, இது ஃபுல்லாக. ஓகேங்களா, அப்போ நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா 0.5 நமக்கு தெரியும். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இது 0.5, இது ஃபுல்லாக 0.5 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த 0.5லேருந்து நமக்கு தேவையான 0.5லேருந்து இதில் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருங்களா. ஃபுல்லாக இது டோட்டலாக, இது ஃபுல் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 0.5. அப்போ 0.5லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், P ஆஃப் கேபிட்டல் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470 ஈக்குவல் டு எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இசட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இசட்டுக்கு மாற்றிருந்தேன் அப்படின்னா P ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.7 கண்டுபிடிச்சிருக்கேன். 0.7 கண்டுபிடிச்சிருக்கேன், இசட்டுக்கு மாற்றிருக்கேன். அப்போ பாருங்கள் என்ன வருங்க, 0.5லேருந்து என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணணும். இந்த வேல்யூனா மைனஸ் பண்ணணும், இதை மைனஸ் பண்ணிடணும். டோட்டலில் 0.5லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது கிடச்சிரும். அப்போ 0.5 மைனஸ் P ஆஃப் 0 less than or equal to Z less than or equal to 0.7. அப்போ 0.5 மைனஸ் இதோட 0.7 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 0.2580 அப்படின்னு கிடைக்கும் 0.7க்கு. அப்போ இதில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.2420 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, P ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470. ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி எதுக்காக போட்டேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே முடித்தோம் அப்படின்னா ஃபைன் இல்லைங்க. பர்டிகுலர் டேஸு அதிகமானால் தான் நம்ம ஃபைன் கட்ட போகிறோம். அப்போ அவன் கொஷினுக்கு என்ன கேட்டிருக்கான், இந்த கம்பெனி பேசிய பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா, அட்லீஸ்ட் அந்த வார்த்தைனா நம்ம என்ன பண்ணணும், கிரேட்டர் தென் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஃபைன் கட்டுறோம் அப்படின்னா டைம் எக்ஸ்ட்ரானால தான் நம்ம ஃபைன் கட்டுறோம். அதனால தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா.